வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. பள்ளிக்கூடம் சொல்லித்தராத பணத்தின் பாடங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோ பகுதியின் மூலமாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது 10வது பாகம். இந்த பகுதியில் 2 முக்கியமான பாடங்களை இந்த புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். Lesson 21. Determine what everyday products and services are important to you. நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களோ அல்லது சேவைகளோ ரெண்டில் எதுவோ வேணாலும் இருக்கலாம். அதில் எந்த மாதிரியான ஒரு சேவை, எந்த மாதிரியான ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா, ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னா, ஒரு சட்டை வாங்கணும் அப்படின்னா, நான் ரொம்ப நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ஷூ தான் வாங்க போகிறேன் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஜிம்முக்கு போகும்போது மட்டும், அல்லது வேறு ஏதாவது ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போவாங்க, அதுக்கு மட்டுமே அந்த ஒரு ஷூ வாங்குவாங்க. நண்பர்களே, ஒரு அரை மணி நேரம் நடக்கிறதுக்கு நாம் ஒரு ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரன்னிங் ஷூ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. நாம் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு கம்ஃபோர்ட், நாம் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஷூவை ஒரு குறைந்த விலையில் நம்ம வாங்கலாம். ஒரு பிராண்ட் நேம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பிராண்ட் நேம் இருக்கக்கூடிய ஒரு ஷூ தான் நான் வாங்குவேன், இந்த ஒரு பிராண்டட் ஷர்ட்டு தான் நான் வாங்குவேன், இந்த ஒரு பிராண்டடான ஒரு இடத்துல நான் போயிட்டு முடி வெட்டுவேன், அல்லது இந்த மாதிரியான சர்வீசஸ் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை மட்டுமே எப்போவுமே நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்முடைய பியர்ஸ், அதாவது நம்ம சொந்தக்காரங்களோ நண்பர்களோ, அவங்க ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ அவங்க நம்புகிறாங்க, அவங்களுக்கு அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதே விஷயம் நமக்கும் அப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பிராண்டடான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கொடுக்குது, செய்யுது அப்படிங்கிறதுக்காக அதுதான் உலகத்திலேயே சிறந்தது அப்படிங்கிற அர்த்தமும் இல்லை. அதாவது நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா, பிராண்டடான ஒரு விஷயம் மோசமானது, அதை வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உண்மையாகவே உங்களுக்கு அந்த தேவை இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பணம் செலவு பண்ணுறது ஒர்த்து தான். ஆனால் அந்த தேவை இல்லை, நான் சும்மா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு சாதாரணமான ஒரு யூசேஜ் தான் எனக்கு இருக்குது, அதற்காக நான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பிராண்டடான ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்கு பதிலாக நான் எதிர்பார்க்குற அதே ஒரு விஷயத்த ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுக்கும் அப்படின்னா நான் செலவு பண்ணுற அந்த 2000 3000 அப்படிங்கிறது வேஸ்ட்டு தானே. எகெயின் இந்த இடத்துல நாம் அந்த ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ முடிவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஆனால் பணம்ங்கிற ஒரு விஷயத்த நான் அதிகமாக மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதுதான் உங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த பாடத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். Lesson 22. Drop unhealthy spending habits. உங்களுடைய உடம்புக்கும் மனசுக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய, அதாவது கெடுதல், தீமை செய்யக்கூடிய பழக்கங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ராப் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தில் சிகரெட்டை எக்ஸாம்பிளாக வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, ஒரு சிகரெட் இவ்வளோ காஸ்ட் ஆகுது, இதே நம்ம மாதம் இவ்வளோ செலவாகுது, வருஷத்துக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் இந்த சாப்டர் படிக்கும்போது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு எஸ்எம்எஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போது, அதாவது எஸ்எம்எஸ் காலத்தில், வாட்ஸ்அப் காலத்துக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் காலத்தில் ஒரு ஃபார்வேர்டட் மெசேஜ். அதில் என்னென்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட போயிட்டு, நீங்கள் சிகரெட் குடிப்பீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். ஆமாம், நான் குடிப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ஒரு நாளைக்கு எவ்வளோ சிகரெட் குடிப்பீங்க? நான் இவ்வளோ சிகரெட் குடிப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். கணக்கு போட்டு பார்த்துட்டு, ஒரு வாரத்துக்கு இவ்வளோ சிகரெட் ஆகும், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சிகரெட்டு, இதுக்கு இவ்வளோ ரூபா, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ. நீங்கள் எவ்வளோ வருஷமாக சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 12 வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். 12 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்க்கும்போது அது நிறையா பணம் வரும், லட்சக்கணக்கில் பணம் வரும். இதை காமிச்சிட்டு நீங்கள் மட்டும் சிகரெட் குடிக்கிறத நிப்பாட்டி இருந்தால் நீங்கள் இன்றைக்கி சொந்தமாக ஒரு பென்ஸ் காரையே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அந்த பையன் திரும்ப கேட்பான், நீங்கள் சிகரெட் குடிப்பீங்களா? அந்த பொண்ணு சொல்லும், இல்லை. அந்த பையன் திரும்ப கேட்பான், உங்களுடைய பென்ஸ் கார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த கதை சொன்னேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது இந்த எஸ்எம்எஸ் கதை அது எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான கருத்துக்களை போஸ்ட் பண்ணும்போது சில பேர் இந்த கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, அவங்க இந்த கண்டென்ட்டை மட்டுமே பிடிச்சிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, நம்ம ஒரு மற்றவங்களை பற்றி மற்றவங்களுடைய கோணத்திலேருந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா, மற்றவங்களை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தால் நாம் எப்போ வாழ்கிறது அப்படின்னு ஒரு கமெண்ட்டு.
இந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் வேடிக்கையாக இருக்கும். எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அந்த ஒரு விஷயத்த மட்டுமே வந்து பிடிச்சிக்க கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம் வந்து அதுதான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஒரு பர்ட்டிகுலர் இதை நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும்போது இந்த மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா சில பேர் வந்து அந்த மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்லாம் சூப்பராக பண்ணக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. நம்முடைய கெட்ட பழக்கத்தை நாம் விடுறதுனால நம்ம நிறையா பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இந்த சாப்டரில் இந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து உண்மை தான். ஒரு பக்கம் நீங்கள் எவ்வளோ பணத்தை மிச்சப்படுத்தினாலும் அதை எப்படி சரியாக வேறு ஒரு இடத்துக்கு திசை திருப்புறீங்க, எப்படி அந்த பணத்தை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கெட்ட பழக்கம் இருக்கா, நல்ல பழக்கம் இருக்கா, நீங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறவரா அப்படிலாம் வந்து பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து பணம் வராது. நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் உங்ககிட்ட கெட்ட பழக்கம் இருந்தாலும் உங்ககிட்ட நல்ல பழக்கம் இருந்தாலும் பணம் வரதுக்கான வேலைகளை செஞ்சால் பணம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு டூல் அப்படிங்கிறது தான் மணி, பணம். ஸோ இந்த பணம்ங்கிற கருவியை நம்ம சிறப்பாக பயன்படுத்தணும்னா அதை பயன்படுத்தக்கூடிய எஜமானாகிய நாம் கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு ரூல் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு விளக்கமும் இங்கே வந்து தேவைப்பட்டுச்சு. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சரியாக கையாளணும். உங்களுடைய கெட்ட பழக்கத்தை விடுறதுனால நீங்கள் கோடீஸ்வரனாக போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகி உங்களுடைய கெட்ட பழக்கத்தினால உங்களுடைய உடம்போ மனசோ கெட்டு போயிருந்தால் அந்த பணத்தை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்? எதுவும் அனுபவிக்க முடியாது. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள்கிட்ட இருக்கிற பணமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை வச்சு நீங்கள் நிறையா நல்ல விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும். அதுக்காண்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கங்களை நீங்கள் விடணும். நண்பர்களே, இந்த பகுதி தொடர்ச்சியாக கண்டினியூவாக வரப்போகுது. நம்ம எபிக் லைஃப் சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.